ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. யாத்திராகமம் 4வது அதிகாரத்தின் 17வது வசனம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வார்த்தை. இந்த கோலையும், எந்த கோலை? 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். ஆமென். தேவனுடைய கோல். ஆமென். தேவனுடைய கோல் என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த கோலையும் நீ உன் கையிலே பிடித்து கொண்டு போ. எடுத்து கொண்டு போன்னு கூட சொல்லல, பிடித்து கொண்டு போ. ஆமென். வேற எதை பிடிச்சாலும் நீ நின்ற முடியாது, உன்னால நிற்க முடியாது. தேவனுடைய கோலை உன் கையிலே பிடிப்பாயானால் சத்துருவுக்கு ஒன்றை பிடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். மோசே எகிப்திலிருந்து ஓடி வந்தவன் இல்ல, பயந்து வெளியே வந்தவன். ஜனங்கள் அங்கீகரிக்கவில்லை. பார்வோன் கொலை செய்ய வேண்டும் என்று ரொம்ப கோபத்தில் இருந்தான். பார்த்தா இனி இங்க இருந்த செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மோசே எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டான். அந்த மோசேயை கர்த்தர் திரும்ப அனுப்புகிறார். அனுப்பும்போது சொல்லுகிறார், இந்த கோலை தேவ சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கோல். தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவர் கை காண்பிக்கிறார், இதை கையில் பிடிங்கிறார். தேவ சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கோலை பிடித்து கொண்டு, ஆமென், ஃபேமிலியை எடுத்து கொண்டு போகிறான், கோலை பிடித்து கொண்டு போகிறான். நம்ம கோலை விட்டுட்டு ஃபேமிலியை பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஃபேமிலியும் கூட்டிட்டு தான் போறார். ஆனா எல்லாரையும் வாகனத்தில் ஏற்றி வைத்து விட்டு கோலையும் வைக்க வேண்டியதானே? இல்ல, பைபிள் சொல்லுது தேவனுடைய கோலை தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். தேவனுடைய கோலை தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். ஆமென். நமக்கு தெரியும் அதன் பிறகு நடந்த காரியங்கள். ஏதோ ஒன்றை பிடித்து வைத்து உன் வாழ்க்கையை வீணாக்காது. இதே கோல் மோசேயின் கையில 40 வருஷம் இதற்கு முன்னாகவும் இருந்துச்சு. ஆண்டவர் கேட்கிறார், யாத்திராகமம் 4:2 உன் கையில என்ன இருக்கிறது என்று. அப்பொழுது மோசே என்ன சொல்லுகிறான்? ஒரு கோல் இருக்கு. ஏன் கோல்னு வர சொல்லல, ஒரு கோல் இருக்கிறது. ஆமென். ஏதோ ஒன்றை பிடித்து வைத்திருக்கிறான். அதனால இந்த 40 வருஷம் அவனுக்கு என்ன கிடைத்தது, என்ன லாபம் என்று கேட்டால் ஒண்ணுமே கிடையாது. என்ன ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு கோல் இருக்கு, அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ அதை கீழே போடுங்கிறார். போட்டுருங்கிறார். அதை போட்டான். இனி எடுங்கிறார். இனி எடுக்கும் போது அவன் என்ன எடுக்கிறான்? தேவனுடைய கோலை எடுக்கிறான். அவன் எடுத்த போது பைபிள் அழகான அந்த வார்த்தை இருக்கிறது. 4வது வசனத்துல, அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆமென். அது அவன் கையிலே கோலாயிற்று. உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையிலே எனக்கு கோலாக வேண்டுமானால் நான் அதை பிடிக்கணும். ஆமென். நான் அதை பிடித்தால் அது என் கையில கோலாகும். நல்லா தெரியும். நான் காலையில் இந்த வார்த்தையை சொன்னேன், அதை ரிப்பீட் பண்ணிட்டு நான் இன்றைய செய்திக்குள்ளே செல்லும்படி விரும்புகிறேன். கோலை வைத்து நடக்கிறவர்களை நமக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு நாளும் கோலை பின்னாடி வச்சுட்டு நடக்க மாட்டாங்க, கோலை முன்னாடி வச்சுட்டு தான் நடப்பாங்க. நான் எங்கெல்லாம் போறேனோ அங்க முதல்ல இந்த கோல் தான் நிற்கும். கோலை முன்னாக வச்சுட்டு தான் ஆண்டவர் சொன்னார், இதை பிடித்து கொண்டு போ என்று சொல்லுகிறார். இதனாலே நீ அடையாளங்களை செய்வாய். 40 வருஷம் நீ வனாந்திரத்தில் எதுவுமே பார்க்கல மோசே. ஆனா நெக்ஸ்ட் 40 இயர்ஸ் உனக்கு கிரேஸ் பீரியட் நான் கொடுக்கிறேன். இந்த 40 இயர்ஸ் நீ வனாந்திரத்தில் என்ன பார்க்க போறேன்னா அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க போகிறாய்.
ஆமா, ஏதோ ஒன்றை பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்த மோசே 40 வருஷம் சும்மாவே இருந்தான். ஆனா வார்த்தை என்னும் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டவன் 40 வருஷம் அவன் கண்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு கொண்டே இருந்தது. ஆமென். தேவன் நமக்கு தருகிற வார்த்தை தான் தேவனுடைய கோல். ஆமென். அதை நான் பிடித்து கொள்ளணும். பிடித்து கொள்வது என்பது என்ன அப்படின்னா, ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். அப்போ அவரையே நம்பி இருக்கிறத எதோடு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பற்றி கொள்றது, பிடித்து கொள்ளுகிறது. அவன் தேவனுடைய கோலை பிடித்து கொள்வது என்பது நம்முடைய முழு நம்பிக்கையுமே அந்த வார்த்தையின் மேல வைப்பது. ஆமென். முழு வார்த்தையை நம்புறவங்க கை தூக்க சொன்ன எல்லாருமே கை தூக்குவோம். ஆனா உண்மையே நம்பி இருக்கிறபடியால், அதுதான் அந்த முழு நம்பிக்கையும். அந்த முழு நம்பிக்கையும் எனக்காய் தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தையின் மேல் நான் வைப்பேனானால் நான் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நடக்கிறேன் என்று அர்த்தம். வசனத்தை நம்புறதுனால தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். வசனத்தை நம்புறதுனால தானே ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிறோம். எல்லாரும் நம்புறோம். ஆமென். ஆனால் வார்த்தை பிடித்து கொண்டு, இந்த கோலை பிடித்து கொண்டு நடப்பது என்பது முழு நம்பிக்கை இந்த வார்த்தை மேல, முழு நம்பிக்கை இந்த வார்த்தையின் மேல நான் வைப்பேனானால் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து எனக்கு கவலை கிடையாது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே யவீர் என்பவன் வருகிறான். யவீர் என்பவன் வந்து, என் மகள் ரொம்ப மரண அவஸ்தையா இருக்கிறாள், நீங்க வரணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவும் வருகிறார். வீடு பக்கத்தில் வரும்போது வீட்டில இருந்து சிலர் வந்து சொல்றாங்க, போதகரை தொந்தரவு பண்ணாதீங்க, உம்முடைய மகள் மரித்து போய்விட்டாள். சொன்னதும் அதை கேட்டதும் இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இருந்தார். சுத்தி இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாய். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இருக்கும், he ignored what they said. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அவர் பொருட்படுத்தவில்லை. ஏன் அவர் பொருட்படுத்தல தெரியுமா? அவர்தான் வார்த்தை. அப்படி என்றால் அவருடைய வார்த்தையை நான் பற்றி பிடிப்பேனால் என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் பேசுகிற காரியங்களை நான் பொருட்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. மந்திரவாதிகளும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார்கள், தவளையை வர வைத்தார்கள். மோசே அதை பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் அவன் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு போனான். சூழ்ந்திருக்கிறவங்க 1000 சொல்லட்டும், அதை நான் இன்னைக்கு ஏன் பொருட்படுத்துறோம்னா, வார்த்தையை நம்புறோம், வார்த்தையை முழுமையா, வார்த்தை மேல நம்முடைய முழு நம்பிக்கையும் வைக்க மாட்டேங்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மேல நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறேனோ அவ்வளவு நம்பிக்கையை தான் நான் இயேசுவின் மேல வைத்திருக்கிறேன் என்ற அர்த்தம். நான் எவ்வளவு இந்த பைபிளை நம்புறேனோ அவ்வளவுதான் நான் இயேசுவை நம்புறேன். எவ்வளவு நான் பைபிளை நேசிக்கிறேனோ அவ்வளவுதான் நான் இயேசுவை நேசிக்கிறேன். எவ்வளவு நான் பைபிளோடு நெருக்கமா இருக்கிறேனோ அவ்வளவுதான் நான் இயேசுவோடு நெருக்கமா இருக்கிறேன். வேற 1000 சொன்னாலும், வேற என்ன வேணாலும் சொல்லலாம், காலையில நைட்டு வரை பாடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நான் வேதத்தோடு எனக்கு இருக்கிற பழக்கம் தான் இயேசுவோடு எனக்கு இருக்கிற பழக்கம். ஆமென். மோசே கிட்ட சொல்றாரு, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை அனுப்புறேன், நான் உன் வாயோடு இருந்து பேசுகிறேன், எல்லாம் ரைட். அனுப்பும்போது சொல்றாரு, நீ வெறுமையா மட்டும் போயிடாத, இந்த கோலையும் கையில பிடித்து கொண்டு போ, பிடித்து கொண்டு போ. அதனாலே நீ அடையாளங்களை செய்வாய். கோலை பிடித்து கொண்டவனுடைய அடையாளம் என்ன என்பதை தான் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கோலை பிடித்து கொண்டவன் செய்கிற காரியங்கள்.
கோலை பிடித்து கொண்டவனுடைய அடையாளம். நல்ல கவனமா கேளுங்க. வசனத்தை பிடித்து கொண்டவன். பிலிப்பியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீ. ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுகிறவன் பிரகாசிப்பான். வாழ்க்கையில இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டாலும் அவன் வாழ்க்கை பிரகாசிக்கும். ஆமென். அல்லேலூயா. மோசே எகிப்துக்குள்ள போய் பிரகாசித்தான். வாழ்க்கை பிரகாசிக்கிறதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த முதல் நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீ ஜீவ வசனத்தை பிடித்துக்கொள். உனக்கென்று தேவ சமூகத்திலே கொடுக்கப்பட்ட உனக்கான ரேமாவை, உனக்கான வார்த்தையை நீ வாங்கிக்கோ. ஹல்லேலூயா. நீ வாங்கணும்னா உன் கையில வேற எதுவுமே வச்சிருக்க கூடாது, போட்டுறணும் தேவ சமூகத்தில். ஆமென். தேவன் உனக்கு கொடுப்பதை நீ இறுக பிடிப்பாயானால், ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் எகிப்துல மோசே போனதும் ஜனங்களை விடல. அதுக்கு முன்னாடி என்ன சிச்சுவேஷன் இருந்துச்சோ அதை விட மோசமாக தான் சிச்சுவேஷன் மாறிச்சு. மோசமா சிச்சுவேஷன் மாறிச்சு. ஆனாலும் மோசே கோலை கீழே போடல. ஆமென். ஹல்லேலூயா. சிச்சுவேஷன் மோசாச்சு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்களோ அதை விட இன்னும் கொடுமைப்படுத்துறாங்க. கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அவர்களுக்கு மிருகங்களுக்கு கொடுக்கிற வைக்கோல வர ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமென். ஆனாலும் மோசே கோலை விட்டு கைய எடுக்கல. பிசாசானவன் கொண்டு வருகிற சோதனை எல்லாம் நாம் பிடித்திருக்கிற இந்த தேவனுடைய கோலை விட்டு நம்ம கையை எடுக்க வைப்பதற்கு தான். ஹல்லேலூயா. தேவனுடைய கோலை விட்டு கையை எடுக்க வைப்பதற்கு மோசே எடுக்கல. மோசே பிடித்து கொண்டு நின்றான். ஆமென். பார்வோனால அதுக்கப்புறம் நிக்க முடியல. ஆமென். ஹல்லேலூயா. 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 வார்த்தையை பிடித்து கொள்ளணும். எதையோ பிடித்து வாழ்க்கையில எத்தனையோ காலங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். என்ன கையில் இருக்கு? ஏதோ சில பிள்ளைங்க தரையில கிடக்கிற ஏதோ ஒன்று எடுத்து வச்சு விளையாடுவாங்க. பார்த்து ஏதோ வச்சு நோண்டிட்டு இருப்பாங்க. என்னப்பா அதுன்னு கேட்டா ஏதோ தெரியல கீழே கிடந்துச்சு. எதையோ நீ எடுத்து வைத்து உன் வாழ்க்கையே வீணாக்குற. உனக்கான தேவனுடைய வார்த்தை, எனக்கான தேவனுடைய கோலை நான் எடுக்கணும்னா நான் எங்க தான் வரணும் அப்படின்னா தேவ பர்வதத்தில் வரணும். அக்கினிக்கு முன்னாக நிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3:1 தேவ பர்வதம் மட்டும் வந்தான். அப்பொழுது 2வது வசனம் முட்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து. இது எதை காண்பிக்கிறது? தேவ பர்வதம் தேவ சமூகத்தை காண்பிக்கிறது. இந்த தேவனுடைய இந்த அக்கினி என்பது தெய்வ பிரசன்னத்தை காண்பிக்கிறது. அவருடைய பர்வதத்தில் வரோம், அந்த பிரசன்னத்தோடு இன்னும் நெருங்கணும். அதுக்கு முன்னாக நிற்கணும். நிற்கும் போது வார்த்தை வருகிறது, உன் கையில் என்ன இருக்கு கீழே போடுன்றார். போட்டுட்டான். இப்போ அடுத்த வார்த்தை வருகிறது, அதை எடுங்கிறார். கர்த்தர் எதை சொன்னாரோ அதை அவன் கை நீட்டி எடுத்தான். அதுதான் தேவனுடைய கோல். ஆமென். தேவ பர்வதத்திலே தேவ சமூகத்திலிருந்து நம்மோடு கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை நாம் பற்றி பிடிப்போமானால் அதுதான் தேவனுடைய கோல். ஆண்டவர் சொல்றார், இதை கையிலே பிடித்துக் கொண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம், வார்த்தை. ஆமென். அற்புதம், அடையாளம் எல்லாமே வார்த்தையிலிருந்து தான் வெளிப்படுது. வசனம் தாங்க எல்லாமே. வார்த்தை சர்வத்தை இந்த வார்த்தை தான் தாங்குகிறது. ஆமென். மோசே போய் நில்லு. மோசே கோலை பிடித்து கொண்டு தான் பார்வோனுக்கு முன்னாக நின்றார். மோசே கோலை ஒவ்வொன்றையும் மோசே அதன் பிறகு சந்திக்கிற ஒவ்வொன்றும் எப்படி சந்திக்கிறான் பார்த்தீங்கன்னா கோலை பிடித்து கொண்டுதான் நின்றான்.
ஆமென். ஆரம்பத்தில் மோசே பார்வோனால் துரத்தி அடிக்கப்பட்டான் என்று ஒரு சில அடையாளங்கள் நடக்கும்போது அவன் இருதயத்தை கடினமாக்கி துரத்தி அடிக்கப்பட்டான் இருக்கும். ஆனா மோசே திரும்பியும் வரான். ஆமென். கோலை பிடித்தவன் துரத்தப்பட்டு போக மாட்டான், அவன் அனுப்பப்பட்டாதான் போவான். திரும்ப வரான். வந்ததுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட் வாதை வந்ததும் பார்வோன் வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டான். நீங்க தயவு செய்து போங்க. இப்போ அனுப்பி விடுகிறான். எப்படி அனுப்பி விடுகிறான் தெரியுமா? எல்லா பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பி விடுகிறான். கோலை பிடித்து கொண்டிருக்கிறவன், தேவனுடைய கோலை ஒருவன் பிடித்து கொண்டிருப்பானால், இந்த வசனத்தை ஒருவன் பிடித்து கொண்டிருப்பானால், அவன் எவ்விதத்திலும் துரத்தி அடிக்கப்பட தேவன் அனுமதிக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கோலை பிடித்தவனுடைய அடையாளங்கள் என்ன? ஒரு 5 காரியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். நான் வசனத்தை பிடித்திருக்கிறேனா இல்லையா என்பதை இதிலிருந்து அடைந்து கொள்ளலாம். நான் வசனத்தை பிடித்து உண்மையிலே பிடித்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். ஆண்டவரே, இத்தனை காலம் என் வாழ்க்கை நிறையவே சும்மா போயிட்டு ஆண்டவரே, வீணாயிட்டு ஆண்டவரே, இனி என் வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, அடையாளமா இருக்கணும், அற்புதமா இருக்கணும். அது வாக்கு தத்துவங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்கிறோம். ஆமென். அடையாளம் என்ன தெரியுமா? நம்மை பார்க்கிறவங்க சொல்லணும், இவன் அவருடைய கரத்தின் கிரியை. நம்மை பார்க்கிறவங்க சொல்லணும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நம்மை பார்க்கிறவங்க சொல்லணும், இவன் அவருடையவன். இதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கோலை பிடித்து கொண்டவன் என்ன செய்வான்? முதலாவது, யாத்திராகமம் 17வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். நான் தேவனுடைய கோலை கையிலே பிடித்து கொண்டு எங்க நிற்பேனா? மலை உச்சியிலே. தேவனுடைய கோலை கரத்தில் பிடித்திருக்கிறவன் மலையின் மேல் ஏறுவான். மலையின் மேல் ஏறுகிற அனுபவம் என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? தனி ஜெபத்தை காண்பிக்கிறது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 14:23. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து மத்தேயு 14:23. மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். நான் வசனத்தை பிடித்து கொண்டிருப்பேனானால் என்னுடைய தனி ஜெபம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹல்லேலூயா. ஃபேமிலியா ஜெபம் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். சபையா ஜெபம் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். எல்லாம் பண்றோம். தனி ஜெபம் எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. மலை உச்சியில அவர் சொல்ற, நீங்க யுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிறார். நான் மலை உச்சியில போய் நிற்பேன். எதை பிடித்து கொண்டு? தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு. தேவன் நமக்காக ஒரு வார்த்தையை தரார் தெரியுமா? அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு தேவ சமூகத்தில் நிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆமா, என்னால அது செய்ய முடியலன்னா நான் அந்த கோலை பிடிக்கவில்லை. நான் அந்த கோலை பிடிக்காததுனாலதான் இன்னும் வாழ்க்கையில் அடையாளங்களையும் காணும், அற்புதங்களையும் காணும். 40 வருஷம் ஏதோ ஒரு கோலை பிடிச்சிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். என் வாழ்க்கையில ஆண்டவரே எத்தனையோ சாட்சிகளை கேட்டாச்சு ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு நடக்கிற அற்புதங்களை என் கண்ணால பார்த்தாச்சு. ஆமென். தகப்பனே, என் வாழ்க்கை என்னைக்கு சாட்சியா மாறப்போகுது? ஆண்டவர் சொல்றார், நீ இந்த கோலை பிடித்து கொண்டு போ. இந்த கோலை பிடித்து கொண்டு போகிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பான். தாவீது அப்படி நின்றான் அல்லவா? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே சிறுமையில் எனக்கு
ஆறுதல். தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிக்கணும். ஆண்டவர் தருகிற வார்த்தையை தேவனோடு தேவ சமூகத்தில் இருந்து அதை சொல்லி அதை வைத்து ஜெபிக்கிறவன் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டிருக்கிறான். யாக்கோபு பாத்தீங்களா? ஆமென். ஏசா 400 பேரோடு வருகிறான் என்று செய்தி கேட்டதும் எல்லாரையும் முன்னாடி போக விட்டுட்டு அவன் தேவ சமூகத்தில் இருந்து என்ன சொல்லி ஜெபம் பண்றான் தெரியுமா? ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ஆதியாகமம் 32:13. அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 31:13 வாசிங்க. 31:13 ஆதியாகமம் 32:13 32 தான் வேற வாசிட்டீங்களா? 32:13 அன்று ராத்திரி 32 அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி 11 வாசிங்க. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவையும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் 12 தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்கிறவன் ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனையை பிடிக்க மாட்டான். அவன் எதை தான் அதிகமாய் சொல்லுகிறான் என்றால், ஆண்டவர் என்ன பிடிக்க வச்சிங்க தெரியுமா ஆண்டவரே, அதை சொல்றான். ஜெபத்தில் எதை முன்ன வைக்கிறான் பாத்தீங்களா? ஏசாவை 400 பேரையும் வைக்கல, தேவன் சொன்னார் தெரியுமா? இப்படி சொன்னீரே ஆண்டவரே, இப்படி சொன்னீரே ஆண்டவரே. பாருங்க ஆண்டவரே, 400 பேரோட ஏசா வரான, நீங்க என்ன சொன்னீங்க ஆண்டவரே? இதுதான் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்கிறவன். இப்படி சொன்னீரே. நமக்கு அதெல்லாம் அப்ப ஞாபகம் வராதுல்ல. நமக்கு ஞாபகம் வரணும்னு டைரியை பார்க்கணும். போன மாசம் என்ன சொன்னார்? திருப்பு மார்ச் பக்கம். ஆமென். சிலர் பார்க்குறாங்க நம்ம கிட்ட இப்ப கேட்டுருவாங்களோ, போன மாசம் என்ன வாக்கு தத்துவம் நமக்கு தொடங்கி விட்டா அப்புறம் இந்த சரவெடின்னு ஒன்று உண்டு இல்லை, ஒன்று கொளுத்துனா போதும் கட்ட 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 கட்டன்னு அடிக்கும்ல. தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம். யாக்கோபுக்கு எப்போ சொன்னார்? 20 வருடங்களுக்கு முன்பதாக. 20 வருடங்களுக்கு முன்னதாக யாக்கோபு அந்த கோலை பிடித்து கொண்டான். ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை என்பது சாதாரண பிரச்சனை இல்ல, 20 வருட பிரச்சனை. 20 வருட பிரச்சனை. ஆமென். 20 years ப்ராப்ளம். 20 வருட பிரச்சனையே, 20 வருட பகைய இருதயத்தில் சுமந்து கொண்டு ஏசா ஒருபுறம் 400 பேரோடு வருகிறான், இன்னொருவர் 20 வருடமா தேவன் கொடுத்த வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்கிறான். இவன் 2 பேரும் சந்திக்க போகிற நேரம் வரும்போது இவன் தேவ சமூகத்தில் போயிருந்து என்ன சொல்றானா? இப்படி செய்வேன்னு சொன்னீரே. ஆமென். சொன்னீரே. தேவ பிள்ளைகளே, நாம் எதை வச்சு கிளைம் பண்றோம்? நம்ம எதை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? எங்கே தேவனுடைய கோல்? தேவ சமூகத்திலே தேவன் தந்த வார்த்தையாகிய கோலை பிடித்து கொண்டு நீ போய் இருப்பாயானால், பைபிள் சொல்லுது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், ஆனால் தேவன் அவனை தனியா இருக்க விடவில்லை. காரணம், அவன் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. தேவனுடைய கோல் கையில் இல்லாதவன் தனித்திருப்பான். தேவனுடைய கோல் கையில் இல்லாதவன் தனித்திருப்பான். தேவனுடைய கோலோடு தனித்திருக்கிறவன் தனியே இருக்க அவர் விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து
நம்முடைய நாளைய குறித்து ஒவ்வொரு காரியத்துக்காய் ஜெபிக்கும் போது தேவ சமூகத்திலிருந்து தேவன் தருகிற வார்த்தையை வாங்கி அந்த வார்த்தை என்னும் கோலை பிடித்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று மாறான காரியங்கள் நம்மை சூழ நெருக்கும் போது தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இந்த கோலை விட்டுறக்கூடாது. பார்வோன் சமூகத்திலும் சரி மோசே கோலை பிடித்து கொண்டுதான் நிற்கிறார். சிவந்த சமுத்திரமானாலும் மோசே கோலை பிடித்து கொண்டுதான் நிற்கிறார். எத்தனை வாதைகள், எத்தனை பிரச்சனைகள், கோலை பிடிச்சிட்டு தான் நிற்கிறான். மோசே நின்னான்ல, நிற்க முடிந்தது. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லணுமா? ஆதி யாத்திராகமம் 24:2 வாசிங்க. யாத்திராகமம் 24:2. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். ஏன்? அவன் கையில தான் தேவனுடைய கோல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு ஜெபம் பண்றான் பாருங்க. இப்படி சொன்னீரே ஆண்டவரே. பைபிள் சொல்லுது, யாக்கோபு காற்றின் கரையில பிந்தி தனித்திருந்தான், கர்த்தர் வந்து உட்கார்ந்துட்டார். கடைசியில அந்த கோல்ல தான் சாஞ்சி யாக்கோபு ஓட்டத்தை முடித்தான். கோலின் மேல் சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டான் என்று எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கு. அதன் அர்த்தம் என்ன? இந்த கோலை யாக்கோபு பிடிச்சது ஒரு காரியம் நடக்கிறதுக்கல்ல, என் ஓட்டம் முடிகிறது வர கர்த்தருடைய வார்த்தை என்னும் கோல் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு. ஹல்லேலூயா. வசனத்தை கடைசி வர பிடிச்சிட்டு கோலின் மேல சாய்ந்து தொழுது கொண்டான். ஏசா பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, கடைசி வரை தேவன் ஒரு வார்த்தையை தந்தது உண்டான. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சீசனுக்காக மட்டும் வார்த்தை தருகிறவர் அல்ல. நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை, சொல்லுங்க அடுத்த வார்த்தை, உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும். அடுத்து உன் சந்ததியின். நான் கடைசி வர இந்த வார்த்தை என்னும் கோலை பிடித்து நிப்பேனானால், நான் இதுல சாய்ந்தாலும் அடுத்து என் பிள்ளை இந்த கோலை பிடிப்பான். ஆமென். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் கடைசி வர இந்த வார்த்தை, இது தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். நான் எனக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சது, இந்த கோலை நான் கீழே போட்டுட்டேன், அப்புறம் எப்படி என் தலைமுறை அந்த கோலை கையில் எடுக்கும்? இல்ல, கடைசி வர இந்த கோலின் மேல சாய்ந்து கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்தேன். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், ஆண்டவரே, நான் வீட்டிலிருந்து வெறுமையா வந்தேன் இல்ல, வனாந்திரத்தில் ஆமென், கர்த்தர் எனக்கு தரிசனமாகி எனக்கு வாக்கு கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட சொன்னான், கோலும் கையுமாக வந்தேன். ஆமென், கோலும் கையுமாக. உனக்கு என்ன இருக்குன்னு கேட்டா சொல்லணும், எனக்கு தேவனுடைய கோல் இருக்கிறது. ஆமென். எல்லாத்தையும் யோபுவின் எல்லாவற்றையும் சாத்தானால அழிக்க முடிஞ்சது. ஆனா யோபு சொல்றாரு, யோபு 23வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. 12-13. என் கால்கள் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன் சொல்றாரு. அப்போ சாத்தானால அதை என்ன செய்ய முடியல? வேலைக்காரங்கள்லாம் எதுக்கு வச்சிருக்கிறான் யோபு வீட்டில்? தன் சம்பாத்தியத்தை பராமரிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பாதுகாக்கிறதுக்கும். எத்தனை காவலாளிகளை வைத்திருப்பான், எத்தனை வேலைக்காரங்க இருந்தாங்க. ஆனா வேற ஒன்றை யோபால காக்க முடியல, ஏன்னா எல்லாத்துலேயும் சாத்தானுக்கு கை வைக்க முடிந்தது. ஆனா யோபு சொல்றாரு, இந்த வார்த்தை இருக்கு தெரியுமா, அது இப்போ எனக்குள்ளதான் இருக்கு. ஆமென். இந்த கோலை சாத்தானால தொட முடியாது. ஆமென். அதனால யோபுவை அட்டாக் பண்ண முடியல. எவ்வளவு இம்மட்டுமா மிஞ்சு வராது, அவ்வளவுதான். எல்லை போட்டுட்டார். ஏன்னா அவர் சொல்றாரு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம், வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில எது மிக மிக தேவையோ, எது மிக மிக அவசியமோ,
அதைவிட அதிக தேவையா யோபு வார்த்தையை பார்த்தான். ஆமென். பணம் இல்லாதவன்கிட்ட கூப்பிட்டு உனக்கு என்ன தேவைன்னு கேட்டா கண்டிப்பா என்னதான் சொல்லுவாங்க? எனக்கு பணம் தேவை. சாப்பாடு இல்லாதவங்களை கூப்பிட்டு உனக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. நமக்கு எது மிக 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 தேவையோ, மிக மிக அவசியமோ, அதை விட தேவையானதாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போமானால் அதை விட்டு நம்ம பிடிய விட்டுற மாட்டோம். ஆமென். எனக்கு இன்னைக்கு ஒரு தேவை சந்திக்கப்பட எனக்கு கண்டிப்பா இன்னைக்கு 50,000 ரூபாய் தேவை. அப்ப நம்முடைய கண்கள் எங்க போனா கண்டிப்பா அதை நோக்கி தான் போகும். நம்முடைய மனசு அங்கதான் போகும். இப்போ நமக்கு தேவை. யோபு சொல்ற எனக்கு வேண்டி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தேவை என்பது ஓடுறது உழைக்கிறது எல்லாமே சாப்பாட்டுக்கு தானுங்க. இல்ல, வாழணும்னா என்ன செய்யணும்? சாப்பிடணும். வாழ்றதுக்காக சாப்பிட்டு தான் ஆகணும். சிலர் சாப்பிட்றதுக்காகவே, அவங்கள சொல்லலை, வாழணும்னா என்ன செய்யணும்? சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லை, யோபு சொல்றாரு அதை விட, அதாவது எனக்கு எது ரொம்ப தேவையோ அதை விட அதிகமாய் நான் அவருடைய வார்த்தையை காத்துக்கொண்டேன், நான் பிடித்து கொண்டேன். அதனால 23:14 சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அடுத்த வார்த்தை, இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அதனாலதான் யாக்கோபு வார்த்தையை பிடித்து கொண்டவன் தேவ சமூகத்தில் போயிருந்து இப்படி சொன்னீரேன்னு சொல்லி ஜெபம் பண்றான். ஆண்டவர் சமூகத்தில் முகமுகமாய் கர்த்தர் மோசையோடு பேசும்போது மோசே கர்த்தரை பார்த்து சொல்றாரு. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 12வது வசனம். இதான் கோலை பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் நிற்கிறவன் வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவான். 33:12 யாத்திராகமம். கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததும் என்று தேவரீர் சொன்னதுண்டே. இப்படி சொன்னீங்கல்ல, அதனால அடுத்த வார்த்தை, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்தது. இப்போ எனக்கு கிருபை கிடைத்தது, நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்திருளும் என்றார். 14வது வசனம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த பதில் எந்த ஜெபத்துக்கான பதில் தெரியுமா? கோலை பிடித்து கொண்டு ஜெபித்தானே அந்த ஜெபத்துக்கான பதில். ஆமென். தேவ பதில உடனே கேட்கணுமா? இப்பொழுது. எந்த ஜெபத்துக்கு பதில் வேகமா வரும் தெரியுமா? தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு ஒருவன் ஜெபிப்பானால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பதில் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்ப. தேவ பிள்ளைகள் சொல்ற, வாலிபர்களுக்கு சொல்ற, ஒவ்வொருவருக்கும் சொல்ற, நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்காம சொல்லுங்க. சரி, நான் இப்போ சொன்ன வசனம் எந்த சங்கீதம்? நூற்றி 38. சில பார்க்குறாங்க 2 நம்பர் சொல்லியாச்சுல, இன்னொரு நம்பர் தானே, அது நீங்களே சொல்ல வேண்டியதானே. 138 வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே, 3வது வசனம்ல, நான் கூப்பிட்ட நாளிலே நீ மறு உத்தரவு அருளினீர். அந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன வார்த்தை போட்டிருக்கு? 2வது வசனம். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமை, உம்முடைய வார்த்தையை நீர் மகிமை படுத்தி இருக்கிறீர். அடுத்த வார்த்தை, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். வார்த்தை, ஜெபம், பதில். ஆமென். சொல்லுங்க. வார்த்தை, ஜெபம், பதில். வார்த்தையை படிச்சு ஜெபம் பண்ணு, பதில் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. எசேக்கியாவை மாதிரி நான் உமக்கு முன்பாக அப்படி ஜெபம் பண்ணிராதீங்க. அதனால நமக்கு கிடைக்கிறது பின்னாட்களில் இளைப்பாறுதலா இருக்குமா இல்லையா என்பது கேள்வி. எசேக்கியாவுக்கு அதனால நன்மை கிடைச்சது, ஆனா அது பெரிய தீமையா அவன் தந்த தலைமுறைக்கு மாறிட்டு. ஏன்னா அவன் தன்னுடைய நீதியை வச்சு கேட்கிறான்.
என் கோலை வச்சு நான் கேட்க கூடாது. ஆமென். தேவனுடைய கோலை வைத்து நான் கேட்டா எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வார்த்தையை வச்சு கேளுங்க. ஆண்டவரே நான் இப்படி, நான் அப்படி, நான் இப்படி. எலியா அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். கூட்டார், இங்க வா, என்ன பிரச்சனை உனக்கு? நான் மாத்திரம் உமக்கு முன்னாடி. எலியாவே ஒன்ன மாதிரி 7000 பேர் எனக்கு தெரியும், பேசாம இரு. ஆண்டவரே அவ்வளவுதான். நான் மட்டும் உமக்கு முன்பாக, நான் மட்டும். பல நேரத்தில் நமக்கு அப்படிதாங்க தோணும். நான் மட்டும் இந்த வீட்டில் கஷ்டப்படுறேன், நமக்கு அப்படிதான் தோணும். மார்த்தாளுக்கு அப்படிதானே தோணுச்சு. உமக்கு கவலை இல்லையா? நம்ம அப்படி நினைச்சிட்டோம்னாலே அடுத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அடுத்தவங்களை நமக்கு நான் மட்டும் கஷ்டப்படுறேனே அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னாலே நம்ம கூட இருக்கிறவங்களை கண்டிப்பா குறை சொல்லுவோம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் யாரையே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் தெரியுமா? உமக்கு கவலை இல்லையான்னு மார்த்தாள் யார்கிட்ட சொன்னா? என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன், ஆண்டவரே கொஞ்சம் என் கூட ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கணும். இல்லைன்னா மரியாளையும் கொஞ்சம் வர சொல்வீங்களா ஆண்டவரே கேட்டிருக்கணும். இப்போ மரியாள் வேலை செய்யாததை விட கோபம் என்ன அப்படின்னா, அவரை கூப்பிட்டது நான், ஆனால் அவர்கிட்ட நிறைய நேரம் பேசுறது மரியாள். இயேசு என்ன சொல்லுவா தெரியுமா? தேவையானது ஒன்றே. மரியாள் மார்த்தாள் தான் செய்த காரியங்கள் எல்லாம் பிடிச்சு வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வரா. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். மரியாள் பாதத்தில் இருந்து அவர் சொல்ற வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கிறான். இல்ல, இப்ப தான் செய்த காரியங்களை பிடித்து கொண்டு மார்த்தாள் இருக்கிறாள், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு மரியாள் இருக்கிறாள். வீட்டில் ஒரு துக்கமான காரியம் நடந்துட்டு, லாசரு மரித்து விட்டான். 4 நாட்கள் கழித்து இயேசு வருகிறார். முதல்ல இயேசுவை வந்து பார்த்தது யாரு? மார்த்தாள். உடனே இயேசு கல்ற எங்க இருக்கு, என்ன கூட்டிட்டு போன்னு சொன்னாரா? இல்ல. அடுத்து வந்து பார்த்தது யாரு? மரியாள் வந்து பாதத்தில் விழுந்தது. அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும்? இயேசு கண்ணீர் விட்டார், கல்லறை எங்க இருக்குன்னு கேட்டார், கூட்டிட்டு போங்கனார், போனார், ஜெபத்துக்கு பதில் வந்தது. ஹல்லேலூயா, ஆமென். நாம் எதை பிடித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் நிற்கிறோம்? நாம் செய்த கிரியைகளையா? ஆமென். எதை பிடிச்சிட்டு நிக்கணும் தெரியுமா? எது நமக்காக பரலோகத்தில் சாட்சியிடுமோ அதை பிடித்து கொண்டு நிக்கணும். எது சாட்சியிடும்? பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். ஆமென். வேற எதுவுமே நிக்காது. ஆமென். நம்முடைய சகல பிரஸ்தாபத்தை, அதனாலதான் தாவீதுடைய 119வது சங்கீதம் அடிக்கடி வாசிங்க. வார்த்தையின் மேன்மையும் வார்த்தையின் முக்கியத்துவத்தையும் ஆமென் அழகா எழுதி இருக்கும் அந்த 119வது சங்கீதம். பல முறை வாசிங்க. நைட்டு தூக்கம் வரலையா, நல்ல ஆடியோ இருக்கு யூடியூப்ல. 119வது சங்கீதம் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. எடுத்து கேளுங்க, கேட்டுட்டே இருங்க, வசனம் உள்ள விழட்டும். ஆமென். உம்முடைய பிரமாணம், உம்முடைய சாட்சி, உம்முடைய கற்பனை, உம்முடைய நியாய தீர்ப்புகள் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தை குறித்து தான். ஹல்லேலூயா. ஆமா, அது 119 சங்கீதம் வந்துட்டே இருக்கும். நல்லா கேளுங்க. இதை பிடிச்சிட்டு நீங்க நின்னீங்கன்னா, நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். இப்படி ஜெபம் பண்ணணும். ஆமென். அப்போ வசனத்தை பிடித்து கொண்டவன் தனிமையிலே அப்பா சமூகத்தில் போய் நிற்பான். வசனத்தை பிடித்துக்கொள். என் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும்னா வசனத்தை நான் பிடித்தே ஆகணும். நான் வசனத்தை பிடித்தே ஆகணும். ஹல்லேலூயா. நமக்கு யாரோ சொல்றத நம்ம இன்னும் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம்ல, கையில் வைக்க மாட்டோம், மனசுல வச்சிருப்போம். ஆமென். கையில் வைக்க மாட்டோம், மனசுல வச்சிருப்போம். பார்த்தா கை கொடுப்போம், ஆனா மனசு அவங்களோடு சேராது. ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை நம்ம கையில் இல்லை, மனசுல இருக்கு. விழுங்கிருவோம், உள்ள வச்சிருப்போம்,
பார்த்தா பிரைஸ்லாட் சொல்லி சிரிப்போம், ஆனா மனசு சொல்லும், ஏய் இவன் யார் தெரியுமா, இவன் யார் தெரியுமா. ஏன்னா வாயில வச்சிருக்க மாட்டோம், மனசுல வச்சிருக்கிறோம். நிறைய காரியம் கையில் இல்லை, அதனால கை கொடுப்போம். கையில் இருந்திருந்தா எப்போ காலை, ஆனா மனசுல வச்சிருப்போம். மனசு சொல்லும், ஏய் நம்பாத, சேராத, பேசாத, வெளியே. பிரைஸ்ல சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? ஏன்னா கையிலையும் வாயில ஒன்றும் இல்லை, எல்லாம் விழுங்கி உள்ள உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனின் துளித்த கோல் இருக்கிறது போல எதங்க பிடிச்சிட்டு இருக்கிறோம்? ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? நாம் எந்த கோலை கையில் பிடித்து கொண்டிருக்கிறோம்? மோசேக்கு தெரியும், அமலேக்கியன்ல யார் வந்தா என்ன, நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு நிற்பேன். நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு நின்றா என் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற அமலேக்கியனால நிற்க முடியாது. யெகோவா நிசி, எங்கள் ஜெய கொடியே. குடும்பத்துக்கு விரோதமாய் அமலேக்கியன் போராடுறானா, சமாதான குலைச்சலை உண்டு பண்ண போராடுறானா? ஆமென். இது நீ தத்தளிக்கிற காலம் அல்ல. அறை கதவை அடைத்துக் கொண்டு தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் நில்லு. யுத்தம் கர்த்தருடையது. உரா ஹண்டா ரபா கபா ரபா லாரா மாமா தாரா. ஜீசஸ், தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு நில்லு. பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம், நெருக்கத்தின் மேல நெருக்கம். அவன் தலைமுறை தலைமுறைக்கு யுத்தம் பண்ணுகிறவன் தான் அமலேக்கியன். யாத்திராகம் 17 கடைசி வாசிங்க. யாத்திராகம் 17 கடைசி. க்ளோரி ஷஹாண்டா ராபா. ஜீசஸ் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியா தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரின் யுத்தம் நடக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய கோலை பிடிச்சு நிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் யுத்தம். நான் எதை கொண்டு போய் தேவனிடத்துல கிளைம் பண்ண முடியும்? நான் டெய்லி சர்ச்சுக்கு போறேன்னு சொல்ல முடியுமா அவர்கிட்ட? ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட இப்படி, ஆண்டவர் நான் டெய்லி சர்ச்சில் கூடுறேன் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்றார்? 2 பேர் நாமத்தினாலே கூடினால் அங்கே வருவேன்னு சொன்னாரா, இருக்கிறேன்னு சொன்னாரா? இருக்கிறேன். நான் ஆண்டவர் நான் டெய்லி சர்ச்சுக்கு வரேன் தெரியுமா? நான் டெய்லி அங்கேயே இருக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிறார். அப்ப நம்ம அங்க அவுட்டு இல்ல. நான் டெய்லி சர்ச்சுக்கு வரேன் தெரியுமா ஆண்டவரே, நான் டெய்லி அங்கேயே இருக்கிறேன் தெரியுமா உனக்கு? இல்ல, எதை வச்சு சொல்ல முடியும்? ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த கோல் தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நீ நில்லு. உனக்கு தெரியும், உனக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? நீ மலையிலிருந்து இறங்குறதுக்குள்ள அமலேக்கியன் அவுட். நீ ஆமென் சொல்றதுக்குள்ள அமலேக்கியன் அவுட். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆர்ப்பரிப்போடு glory 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 ஊராலா ரஹண்டா ரபாலரா ஏபா மாமா ரகபதரா ஹந்தரல ரடரா ஏபோலோரோ சந்தரபா. come on worship him, worship him. ரஹதனல அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில தலைமுறை தலைமுறையாய் ஆமென். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அமலேக்கிய ஆவியை கர்த்தர் சங்காரம் பண்ணுகிறார், சர்வ சங்காரம் பண்ணுகிறார். யெகோவா நிசி, யெகோவா நிசி. glory உடரபலர ஹண்டரப சேகபரபலர ரிபலரியந்தனர மஹந்தரா. நீ ஜெபம் முடித்து போறதுக்குள்ள அமலேக்கிய அவுட். அமலேக்கியன் வீழ்ந்து போனான். ஆமென் 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 ஆமென். ஓ ரபலரியந்தனரே. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். glory. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. பாடுங்க. சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. ஜெய கொடியே, ஜெய கொடியே, வெற்றி கொடியே. கல்வாரியின் தேச கொடியே, ஜெய
கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் ஒரு ஹந்தரே என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் கொடியே சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை கேளுங்க. அமலேக்கியனுடைய யுத்த தலைமுறை யுத்தம் பண்ணுவான் இல்ல, சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கிற கை அது. தேவனுக்கு விரோதமா எந்த ஆவி இருக்குதோ அவைகள் தான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முகாந்திரம் இல்லாம என்னோட ஒரு பிரச்சனை, ஒரு தேவ பிள்ளைக்கு பிரச்சனை வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க இது இல்ல. பொதுவாக அப்படிதான். நாங்கள் ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க பிள்ளைங்க நடந்து வந்தாலே இல்லை அவங்கள முறைச்சி பார்க்கறது. எத்தனை சொந்தக்காரங்க வீட்டில் இப்படி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது இன்னாருக்கு பிள்ளை கூப்பிடாத, நம்ம ராஜாவின் பிள்ளை. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அவர் கதையை முடிச்சிடலான்னு பார்த்தான் சிலுவையில். இல்ல, அது அநேகருடைய துவக்கமா இருந்தது, அவன் அறியாமல் போய்விட்டான். இப்ப வந்து நிக்கிறான். வந்து இப்ப மோசே சொல்றான், நான் தேவனுடைய பர்வதத்தில், நான் மலை உச்சியில கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். கர்த்தர் இந்த யுத்தம் முடிஞ்சதும் மோசே கிட்ட என்ன சொல்றாருன்னா 17:14 யாத்திராகமம் 17:14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. நீ வாசி. அமலேக்கிய வானத்தின் கீழ் சொல்லுங்க, எழுது வாசி. ஆமென். முதல்ல தேவனுடைய கோலை கையில பிடி. ஆமென். அப்புறம் எழுது. நம்ம எழுதுவோம், வாசிப்போம், கையில பிடிக்கும். ஆமென். இங்கிருந்து கையில பிடிச்சிட்டு போறீங்கல்ல தேவனுடைய கோலை, வீட்டில் போய் அதை எழுது. அப்புறமா வாசி. நீ இதை செய். ஆண்டவர் சொல்ற அடுத்த வார்த்தை, அமலேக்கிய வானத்தின் கீழெங்கும் இராதபடி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்ப இது நம்மளால செய்ய முடியாது. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆமென். தேவனுடைய கோலை கையில் பிடித்துக் கொண்டு. ஆமென். குடும்பத்தில் போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்குது, ரெடியா இருங்க. தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் போய் பிள்ளைகளை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கும்ல, இப்படி சொன்னீரே ஆண்டவரே, இப்படி சொன்னீரே ஆண்டவரே. இந்த பிரச்சனை நடுவில் வார்த்தையை தூக்கி போடுறாங்க பாத்தீங்களா? உடனே ஆண்டவர், அது நான் அப்போ சொன்னேன், இப்போ அப்படி கிடையாது சொன்னாரா? இல்ல, நான் சொன்னேன், இல்ல நான் செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் வசனத்தை பிடிச்சவன் போய் நின்று ஜோம். ஆண்டவர் இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, இப்படி ஜோம் பண்றார். அதான் வசனத்தை பிடித்தவன் அடையாளம். இரண்டாவதாக வேகமாய் சொல்லி செபிக்கிறேன். 2 நாளாகமம் 20:18. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தார். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள. யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தார். சிலர் வந்து யோசபாத்திட்ட சொல்றாங்க, 2வது வசனம், சிலர் வந்து உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் வர்றாங்க யுத்தம் பண்ண. இதை யார் வந்து சொல்றாங்க? சிலர் வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் யோசபாத்துக்கு 3வது வசனம், பயம் வந்துச்சு. சிலர் வந்து சொல்றதே நம்மளை பயப்படுத்துறது. சிலர் வந்து வருகிற ஸ்பீடை பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடும். இல்ல இல்ல சொல்ல வர மேட்ரு ஒண்ணுமே இருக்காது.
ஒரு வாட்டி இப்படி தான் ஒரு ஃபாஸ்ட் பீரியட் முடிச்சிட்டு இருக்கிறேன், ஃபோன் மேலே ஃபோன், எனக்கு பயம் வந்துட்டு என்னடா இது, ஹலோ ஹலோ பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் இங்கே முடிஞ்சு, என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருந்தேன், நல்லா தான் இருந்தேன். நான் சொன்னேன் கேட்கறதுக்கு உங்களுக்கு இந்த டோன்ல. சிலர் வந்து அப்படி பயம் காட்டுறாங்க. இங்க யோசபாத்து சொல்லி, யோசபாத்து பயந்து போய் தேவ சமூகத்தில் நிற்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது. 14 முதல் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய யகாசியேலுக்கு மேல ஆவியானவர் இறங்கி வார்த்தை வெளிப்படுது. அந்த வார்த்தை இதுதான், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது என்றார். இந்த வார்த்தையை கேட்டதும் யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்குள்ளே 1000 எண்ணங்கள் ஓடும். அதை அனைத்தையும் அப்படியே தரையில போட்டுட்டான். எனக்குள்ள எழும்புகிற எண்ணங்களை தரையில போட்டு எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை என் தலை மேல ஏற்றுறதுதான் வசனத்தை பிடிக்கிறது. ஆமென். எனக்குள்ள 1000 எண்ணங்கள் என்ன பயமுறுத்துறதுக்கு சிலர் சொன்னதை கேட்டு எனக்குள்ள நிறைய எழும்புச்சு தெரியுமா, அதை நான் என்ன செய்யணும்? தரையில போடணும். அவர் எனக்கா தரத ஹல்லேலூயா தரையில போட்டு. நிறைய எண்ணங்கள் வரும், இப்படி செய் அப்படி செய்யணும், தரையில. வார்த்தை வரலன்னா எண்ணங்கள் நம்மை மேற்கொள்ளும், வார்த்தை வந்துட்டு வசனம் நம்மை மேற்கொள்ளணும். வார்த்தை வந்த பிறகு என் எண்ணம் என்ன பாழாக்க கூடாது. ஹல்லேலூயா ஆமென். வார்த்தை வந்த பிறகும் என்னுடைய எண்ணம் என்னை நாசமாக்க கூடாது. ஆமென். அதை அப்படியே தரையில போட்டுறணும். தரையில என் எண்ணங்கள் இப்படி செய் அப்படி செய் இல்ல இல்ல இல்ல. சிலர் வந்து சொல்ற காரியத்தின் நிமித்தம் எனக்குள்ளே உண்டான எண்ணங்களை வார்த்தை வரும் வரைக்கும் தான் அது எனக்குள்ள இருக்கணும். வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தரையில, அது தரையில. கொஞ்சம் முன்னாடி இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுல, அது தரையில கிடக்கு. நேத்து இன்னைக்கு ஆண்டவர் காலையில் உங்களுக்கு ஒரு ரேமா கொடுத்துட்டார். நேத்து ஒரு காரியம் செய்யறதுக்காக நேத்து நிறைய காரியங்களை நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், யோசித்திருக்கலாம். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இதை இப்படி செய் அப்படி செய், அல்லது நான் செய்யறேன் இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். அப்போ வந்து சொல்லுவாங்க, நேத்து நீங்க இப்படி சொன்னீங்களா, அது தரையில கிடக்கு. இப்போ உங்க தலையில என்னதான் இருக்கு? என் அப்பா சொன்ன வார்த்தை மட்டும் தான். Rahanta raba kabala rahanta raba shera ye mama rahanta nalara. Hallelujah hallelujah amen. பேதுரு சொல்றார், நான் இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம் ஒன்னும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல. ஆமென். இப்போ அந்த கிடைக்கலங்கிற எண்ணம் எங்க இருக்கு? அது கடல்ல கிடக்கு. அது இப்போ என்ன இருக்கு? இப்போ உம்முடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. பேசுறது பேசிடுவாருங்க, வலை போடுறதும் போடாததும் என்கிட்ட தான் இருக்கு. ஆமென். நான் தரையில போட வேண்டியதை எடுத்து என் தலையில வைத்திருப்பேன், ஆனால் என் கடைசி வர வலை போட மாட்டேன், அலசிட்டு மட்டும்தான் இருப்பேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் பவுல் சொல்றாரு, எந்த எண்ணங்களையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு சிறையாக்கி கீழ்ப்படுத்துறோம். வார்த்தை மேற்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. பேதுரு ஒன்னும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்காதுன்னு சொன்னல, அது எங்க இருக்கு? அது தரையில கிடக்கு. அவர் போட்டை தள்ளுன்னு சொல்லும் போதே அதை தூக்கி தரையில போட்டேன். இப்போ தலையில என்னதான் இருக்கு? என் தலையில வார்த்தை இருக்கு. ஆண்டவரே, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்கல, உண்மைதான், ஆனாலும் உம்முடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையின்படி இந்த வார்த்தை பிடித்து கொண்டவன் வார்த்தையை சிந்தித்து கொண்டிருப்பான். மரியாளை பார்த்தீங்களா? கேப்ரியல் தூதன் வந்து வாழ்த்தினதும் மரியாள் உடனே க்ளோரின்னு சொல்லிட்டு எழும்பி எலிசபெத் வீட்டுக்கு போகல. வேதம் சொல்லுகிறது, மரியாள் அதை சிந்தித்து கொண்டிருந்தாள். சிந்தித்து கொண்டிருந்ததும் மீண்டும் வார்த்தை வெளிப்படுகிறது. ஆமென். சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் வார்த்தை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்படும். வார்த்தை வந்ததும்
நாம நிறைய நினைச்சு வச்சிருப்போம் தெரியுமா, அதுக்கு கூட கொண்டு வார்த்தை வைக்க கூடாது. ஹல்லேலூயா. வார்த்தைய ரொம்ப பொக்கிஷமா வச்சிருக்கணும். அப்ப வேற வேண்டாத எண்ணங்கள்லாம் இருக்குல்ல, அது அப்படியே தரையில போட்டா போதும். இது வார்த்தை வைக்கக்கூடிய இடம். என் இருதயத்துல வார்த்தை மட்டும்தான் இருக்கணும். ஆமென். எல்லாவற்றுக்கும் கூட வார்த்தை அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா என்ன ஆயிரும், விதை வளரும் போது கூட முள்ளும் வளர்ந்து முள்ளு வந்து நெருக்கி போட்டுரும். நம்ம இங்க ஆமேன்னு சொல்லுவோம், வெளியே போனதும் அது வந்து நெருக்கிட்டு இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா, சர்ச்சில் இருக்கும்போது இருக்கிற விசுவாசம் வீட்டில் போனா இருக்காது. சண்டே இருக்கிற விசுவாசம் மண்டே இருக்காது. ஏன்னா மண்டேல சண்டே சொன்ன வார்த்தை இல்ல. சில சொல்லுவாங்க சண்டே வந்து முடிச்சதும் மண்டே நல்லா இருக்கு, டியூஸ்டே நல்லா இருக்கு, வெனஸ்டேல இருந்து திரும்பி அப்படி. ஏன்னா முள்ளு புதன்கிழமை தான் முளைக்குது சிலருக்கு. வார்த்தை வருது, நம்ம நிறைய நினைச்சிருப்போம். ஆண்டவர் அப்படிதாங்க பழக்கு. நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. என் கிட்ட மைக் இருக்கனால நான் என் காரியத்தை சொல்லுவேன், சொல்ல முடியும். உங்ககிட்ட மைக் இருந்ததுன்னா நீங்களும் சொல்லுவீங்க. எவ்வளவு பிளான் பண்ணி ஓகேன்னு வரும்போது ஆண்டவர் வார்த்தையை தந்ததும் அப்படி தூக்கி போட்டுட்டு வார்த்தையை பிடிச்சவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்ல நான் இவ்வளவு பண்ணிட்டேன், இவ்வளவு செஞ்சுட்டேன், இனி எனக்கு இதை மாத்தின நஷ்டம் நினைக்கிறவங்க அந்த விஷயத்துல வேணா கொஞ்சம் லாபம் பார்க்கலாம். ஆனா அதன் பிறகு எல்லாமே நஷ்டம். வார்த்தையை மட்டும் சிந்தையில வச்சனாலதான் பேதுருட்ட இறங்கிவான்னு சொன்னது. அந்த இடத்துல ஆண்டவரே போட்டும் இருக்கு, போட்டு நிறைய மீனும் இருக்கு, அதை பார்க்கல, என்ன வார்த்தை இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போட்டுக்குள்ள இருக்கிற மீன் யாரும் வாங்காம இருந்தா கொஞ்ச நேரத்தில் கெட்டு போயிடும். ஆனா நமக்குள்ள இருக்கிற வார்த்தை கடைசி வரை நம்மை கெடாம காக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வசனத்துக்கு முன்பாக அப்படியே பணிவான். ஆமென். வார்த்தை வந்ததும் நம்முடைய எண்ணங்களினால் நாம் உண்டாக்கி வைத்திருக்கிற கிரீடத்தை தரையில போட்டுறணும். நான் இப்படி நினைச்சேன், அப்படி நினைச்சேன், இல்லை ஒன்றும் கிடையாது. தரையில போட்டு வார்த்தையை. அதன் பிறகு இந்த வசனத்தை பாருங்க. ஆமென். 19வது வசனம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை 18ல இருக்கு தாழ விழுந்து, 19ல எழுந்து. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ கீழே உன்னுடைய எண்ணங்களை வச்சுட்டு அவருடைய வார்த்தையை தலைமையில ஏற்றிக்கொண்டு எழும்பிற. அப்படி எழும்பிட்டேன்னா அதுக்கப்புறம் வாயில துதி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கம்பீர சத்தம் இருக்கும். ஆமென். 22வது வசனத்தை வாசிங்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாக, அதாவது முதல் பாட்டு பாட ஆரம்பிக்கும் போதே யுத்தம் கர்த்தர் நடப்பிக்க ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. இவங்க ஆமென் ஆராதனை முடிச்சிட்டு 24வது வசனம், 25வது வசனம். யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் பாயிண்ட்ல சொன்னேன், பிரேயர் முடிச்சிட்டு வந்ததும் அமலேக்கியனை காணல, ஆராதனை முடிச்சிட்டு வந்ததும் அத்தனை பேரையும் காணல. இல்ல நம்ம ஆராதிப்போம். நிறைய எண்ணங்களை உள்ள வச்சு ஆராதிக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? முதல் லைன்ல கை தட்டுவாங்க, கர்த்தர் நாமம் என் புகலிடமே. அவ்வளவுதான். அடுத்து திருப்பி உள்ள வந்துட்டு ஏகோவா அப்படி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்க பார்க்கறதுக்கு பார்க்கணுமா? அவங்கள கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க. நீயே அவன் இல்ல, அப்படி நல்லா கை தட்டுவாங்க. அப்புறம் அப்படி ஏன்னா நிறைய அப்பதான் யோசனை வரும். ஏன்னா சிலர் வந்து ஆல்ரெடி அந்த கலையை வந்து
போயிட்டாங்க. 20 கடைசிக்கு முன்னாடி 19 கடைசியில தான் வார்த்தை இருக்குது. 19 கடைசியில் என்ன வார்த்தை? நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள், கர்த்தர் துணை. இது கேட்ட பிறகுதான் சிலர் சொல்றாங்க. அடுத்த வார்த்தை 21 வாசிங்க. இதற்கு பின்பு எதற்கு பின்பு? யோசபாத்துக்கு ஒரு ரேமா கொடுக்கப்படுகிறது. நீ திடமனதா இருந்து நீ காரியத்தை நடத்து. என்னுடைய நேற்றை வைத்து மாத்திரமல்ல எனக்கு வார்த்தை தருகிறவர், என்னுடைய நாளை அறிந்துதான் வார்த்தை தருகிறார். நீ திடமனதா இருந்து காரியத்தை நடத்து, கர்த்தர் துணை. இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது சிலர் சொல்றாங்க, போவாங்க கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். யோசபாத்து பயந்து, அப்போ அங்க சொன்ன வார்த்தை இப்போ உள்ளே இல்லை, பயந்து. ஆனா சரியான இடத்துல நின்னுட்டான். ஆமென். பயந்து மோவாபியர் காலில் போய் விழல, விழுந்திருந்தா கடைசி ஒரு அடிமை. கர்த்தருடைய சமத்துல விழுந்தான், இவன் எழும்பிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. பல நேரத்தில் சிலர் சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை எல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னார்? கர்த்தர் துணை தானே சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் இங்க திருப்பி எகாசியில கொண்டு பேச, நீங்க தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யோசபாத் பார்த்தாரு, அப்படியே தரை மட்டும், வேற எந்த எண்ணம் இருந்தாலும் அப்படியே கீழே போட்டுட்டு வார்த்தையை மட்டும் உள்ள எடுத்து வச்சுட்டு எழுப்புறாரு. வார்த்தை உள்ள வந்துட்டுனாலே இந்த வாய் சும்மா இருக்காது, துதிச்சுட்டே இருக்கும். ஆமே. வார்த்தை உள்ள வந்துட்டுனாலே வாய் என்ன செய்யாது? சும்மா இருக்காது, துதிச்சுட்டே இருக்கும். அதனாலதான் தாவீது சொல்றாரு 119வது சங்கீதத்துல, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 171, உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். அதாவது இந்த கூட்டத்தில் போய் தாவீது இருந்திருப்பார்னா ஒவ்வொரு வார்த்தை வரும்போது அப்படியே இருந்து கேட்க மாட்டாரு, அவர் துதிச்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. தாவீதுக்கு கிருபை மட்டும் நமக்கு வேணும், தாவீது மாதிரி துதிக்க மாட்டோம்ல. வார்த்தை வரும்போது அவன் வாய் சும்மா இருக்காது. அல்லேலூயா. அதனாலதான் 164 சொல்றாரு, உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம். நீதி நியாயங்கள்னா கர்த்தருடைய வார்த்தை தான், கர்த்தருடைய வேதம், அது நிமித்தம். அல்லேலூயா. 7 தரம். இது ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஆமை இதெல்லாம் தேவையே கிடையாது. ஆனால் நீங்கள் பரவாயில்ல, நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை சிலரை தான் பிடிச்சி உழுக்க வேண்டி இருக்கிறது. ஏவன் வசனத்தை பிடிங்க, இல்லை ஏவன் எழும்பணும். தரை மட்டும் குனிந்து எழும்பி திருப்பி படுத்து உறங்கி இல்லை, எழும்பிட்டனா ஆராதனை தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, வார்த்தையை பிடிக்கிறவன் முடங்கி கிடக்க மாட்டான். முடங்கி கிடக்க மாட்டான். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 7-8 வசனங்கள். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவ்வளவுதான். ரேமா அடுத்த வார்த்தை, அப்பொழுது அவன் எழுந்து. அவ்வளவுதான். எனக்கு வார்த்தை கிடைக்கிறது வரைக்கும் தான் எனக்கு பிரயாணம் தடைபடும். வார்த்தை கிடைத்த பிறகு யாருன்னு ஏசபேலே வந்தாலும் எலியாவின் பயணம் தடைபடாது. ஆமென். வார்த்தை கிடைக்கும். வார்த்தையை பிடித்து கொண்டவன் முடங்கி கிடக்க மாட்டான். ஏசபேல் சாகட்டும் அதுக்கப்புறம் போறேன் சொல்ல மாட்டான். ஏன்னா வார்த்தை, அவன் தன்னை தான் பலவீனமாய் பார்த்தானே தவிர தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கூட பலவீனமாய் பார்க்கவில்லை. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், தன்னை பலவீனமாய் பார்த்தான். ஆனா வார்த்தையை, தன்னை சந்தேகப்பட்டான், வார்த்தையை சந்தேகப்படல. ஆமென். நாம் நம்மை சந்தேகப்படுவது தவறு கிடையாது. ஏன்னா நம்முடைய பலவீனம். இன்னைக்கு என்னால ஒருவேளை இதை தூக்க முடியல, நாளைக்கு இதை தூக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. நம்முடைய பலன் என்பது ஏறி இறங்கி இருக்கும். நம்மை சந்தேகப்படலாம், ஆனா நமக்கு தேவன் தந்த வார்த்தையை சந்தேகப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
தேவ வார்த்தை என்பது நம்முடைய பலத்தின் அடிப்படையில் இருக்காது, தேவ பலத்தின் அடிப்படையில் இருக்கும். ஆமென். எனவே தான் பவுல் சொல்றார், என்ன உன்னால கட்டி வைக்க முடியும்? எனக்கு தேவன் தந்த வார்த்தையை உன்னால கட்டி வைக்க முடியாது. உரா ஹண்டரபா லகதரபா சந்தனரா ஹந்தரே ரீபா ஹந்தனரபா. ஹalleluya, ஆமென். அப்பொழுது எலியா எழுந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை முடங்க பண்ணுவதுதான் சாத்தானின் நோக்கம். நம்மை தொடர பண்ணுவதே தேவனின் நோக்கம். எனவே ஏசபேல் என்ன செய்கிறாள்? இவன் காது கேட்க சத்தமாய் சொல்றா, நாளைக்கு இந்நேரம் இவன் கதை முடியும். ஆட்களை அனுப்பி எலியாவுக்கு சொல்றா. அதான் சொன்னேன், சத்தமா சொல்றான். ஆனால் கர்த்தர் எலியாவோடு எப்படி பேசினார் தெரியுமா? 12 கடைசியில் அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏசபேலின் சத்தம் அதிகமாகலாம், ஆனால் அது ஒரு காலம் சத்தியமாகாது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஏசபேலின் சத்தம் வேணா அதிகமாகலாம், ஆனா அது ஒரு நாளும் சத்தியமாகாது. இன்னைக்கு ஏசபேலின் சத்தம் வாய்ஸ் ஓங்கினதும் கொஞ்சம் பயம் வருதுல்ல? இவங்க வாய்ஸ் ஓங்கி இருக்கு, சத்தம் அதிகமாகலாம், சத்தியம் ஆகாது. ஆமென். கர்த்தர் ஒருவேளை உங்ககிட்ட ரொம்ப மெல்லிய சத்தமா பேசலாம், ஆனா அது ஒரு காலம் பொய்யாகாது. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya, 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 ஆமென். ஏசபேலின் சத்தம் அவ நாளைக்கு நேரம் பாரு, அவ டென்ஷன்ல கோவத்துல உடனே ஹalleluya, ஆமென். அவர் மெல்லிய சத்தமா. இப்போ 2 டைப் ஆஃப் வாய்ஸ் அவன் கேட்குறான். எலியாவே எப்படி கூட்டுருவார்ல, எலியாவே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்தத்துக்கு பயப்படக்கூடாது, சத்தியத்துக்கு தான் பயப்படணும். நேபுகாத் நேச்சருக்கு பேச கூட இல்லை, எழுதி தான் காட்டினார். ஆமாவா இல்லையா? அப்படியே நடந்துச்சா இல்லையா? ஏன்னா அது சத்தியம். சில நேரத்தில் ஏசபேல் எந்த ரூபத்தில் அட்டாக் பண்ணது, அப்படி சத்தம் ஓங்கும்ல. நாளைக்கு பாரு, உன்னை நான் வேலை விட்டு தூக்குறேனா இல்லையா பாரு, உன்னை நான் வாழ விடுறேனா இல்லையா பாரு. அவ்வளோதான், முடிஞ்சு. போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் மெதுவா, எலியாவே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஏசபேலின் சத்தம் அதிகமாகலாம், ஆனால் அது சத்தியம் ஆகாது. சத்தியம் எது? என்னை இதுவரை வாழ வைத்த கர்த்தருடைய வார்த்தை. என்னோடு பேசுவார், என்னோடு பேசுகிறவர். என்னை ஏசபேலின் கைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா, என் கைகளை விரோதிகள் மேல் நீரையா, என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி ஜெய கொடியே, ஜெய கொடியே, ஜெய கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேச கொடியே, ஜெய கொடியே, வெற்றி கொடியே, ஹல்லேலூயா, கல்வாரியின் ஹல்லேலூயா, நேச கொடியே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவன் முடங்கி கிடக்க மாட்டான், வார்த்தையை பிடித்தவன், வசனத்தை நம்பி போவான். ஹல்லேலூயா, ஆமென். 4வதாக வசனத்தை பிடித்தவன் தேவனை மகிமைப்படுத்துவான். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி. அதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும், அவன் தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான்.
முழு நிச்சயம் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு. அதனாலதான் ஈசாக்க பலி செலுத்துறதுக்கும் தயாரான காரணம் என்ன தெரியுமா? பிள்ளை வந்ததும் வாக்குத்தத்தத்தை விட்டுட்டு பிள்ளைய பிடிக்கல. அதான் ரீசன். ஆமென். அப்பவும் வாக்குத்தத்தை தான் பிடிச்சிட்டு இருந்தான். எனவே தான் சொல்லுகிற, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வருவோம். என்ன விசுவாசம் பாருங்க. அதான் முழு நிச்சயமா நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஒருவேளை இந்த பலிபீடத்துல ஆமென் ஈசாக்கை பிளக்க வேண்டி வந்தாலும் நான் இறங்கும் போது கர்த்தர் என்னை வெறுமையை விட மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். இதாங்க முழு நிச்சயமாய் நம்பி அவன் என்ன செய்வான் தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்துவான். ஆனந்த பலிகள் செலுத்தி ஆராதிப்பேன், இயேசுவே உம்மையே பாடி புகழுவேன், ரட்சிக்க கூடாதபடிக்கு. இதுதாங்க நம்பிக்கை. நான் மகிமைப்படுத்திட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. முழு நிச்சயமா வேற எது மேலையும் தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். இல்ல, நம்ம அதுதானே எண்ணிட்டு இருக்கிறோம், நினைச்சிட்டே இருக்கிறோமே. கவலை வயசாக ஒரு முடி நரைச்சாலே கவலை வருதா? ஆண்டவரே, நான் இனி எத்தனை காலம் பார்ப்பேனோ? ஆமென். வார்த்தை இருக்குன்னு பிடிச்சுக்கோங்க. நாம சாகாததுனால வார்த்தை நமக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கல, வார்த்தை உள்ள இருக்கிறதுனால நாம இன்னும் பிழைத்து இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த வார்த்தையினுடைய விசேஷம் என்னன்னா, எனக்கு செய்ய வேண்டியதை இந்த பூமியில் எனக்கு நிறைவேற்றும் வரைக்கும் என்னை வாழ வைப்பார். ஆமாம். இந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்குமானால் இது என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதுன்னு சொல்லிட்டே இருக்கும். அதனால தான் தாவீதுக்கு வெகு தூரத்து செய்தியை தெரியப்படுத்துகிறார்ல. அதாவது தலைமுறைக்கு நடக்கிற காரியம் என்பது அப்போ தாவீது இருக்க மாட்டார், ஆனாலும் தெரியப்படுத்துகிறார். தெரியப்படுத்தின தாவீதுக்கு நம்பிக்கை என்னன்னா, நான் போனாலும் அவர் சொன்ன வார்த்தை இருக்கும். ஆமென். அதான் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சில நெருக்கம் வரும்போது, ஆண்டவரே ஏதாவது ஆயிட்டுன்னா ஆண்டவர் சொல்லுவார், உன் குடும்பத்தை விட்டு நான் கிருபையை விளக்க மாட்டேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. அது மரணத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு அடி தூரம் இருக்கும்போது சொல்லுவார், உன் பிள்ளைய வச்சு நான் சர்ச்சை கட்டுவேன், உன் வீடு எனக்கு முன்னாடி ஸ்திரப்படும், ஆண்டவரே உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆராதிப்பான். வசனத்தை பிடித்து கொண்டவன் ஆராதிப்பான். ஐந்தாவதாக பிலிப்பியர் 2:14-15 வசனங்கள் ஏற்கனவே வாசித்தது தான். ஒரு விஷயம் கூட வாசித்து ஜெபிக்கலாம். Praise God. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் இருக்கும்படி, குற்றமற்றவர்கள் மாசற்ற பிள்ளைகளா தேவனுடைய பிள்ளைகளா நீ இருக்கணும். ஏன்னா நீ வாழ்றது யார் நடுவில் தான்? கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில். ஒரே லைன்ல சொல்லணும்னா, வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறவன் தன்னை காத்துக் கொள்வான். யோசேப்பின் வஸ்திரத்தை பறித்து எடுக்க முடிந்தது சகோதரர்களால், வார்த்தையை பறித்து எடுக்க முடியல. வார்த்தையை பிடித்து கொண்டதுனால தான் போர்த்திபாரின் வீட்டில் பாவம் செய்யும்படியான சூழ்நிலை வந்த போதிலும் அவன் தன்னை காத்துக்கொள்ள அந்த பாவத்துக்கு விலகி ஓடினான். தான் வார்த்தையை பிடித்து கொண்டவன். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறவன் தனிமையில் இயேசுவோடு இருப்பான். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறவன் வார்த்தைக்கு முன்பாக முழுவதுமாய் பணிவான். வார்த்தையை பிடித்து கொண்டவன் முடங்கி கிடக்க மாட்டான். வார்த்தையை பிடித்து கொண்டவன் தேவனை மகிமைப்படுத்துவான். வார்த்தையை பிடித்து கொண்டவன் தன்னை காத்து கொள்வான். வசனத்தை பிடித்து கொள்ளுவோம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? வசனத்தை பார்த்துட்டு போறோமா, கேட்டுட்டு போறோமா, பிடித்து கொள்ளுகிறோமா? யார் வசனத்தை பிடித்து கொள்ளுகிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, என் கைகளை விரோதிகள் மேல் என்கிற பாடலை பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இல்லை கொஞ்சம் எழுந்து நிற்கலாம் ஒரு 5 நிமிஷம். ஹல்லேலூயா. Thank you Father.
ஜீசஸ் என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் இயேசையா என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் இயேசையா என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே ஆமென் ஜெயக்கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேசக்கொடியே ஜெயக்கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேசக்கொடியே என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் இயேசையா என் கைகளை விரோதிகள் மேல் என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி எல்லைகள் எல்லாம் சந்தனரே ஜெயக்கொடியே வெற்றி கொடியே கல்வாரியே நேசக்கொடியே ஜெயக்கொடியே வெற்றி கொடியே கல்வாரியில் சத்துருக்கள் எல்லாம் என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிள்ளைகளுக்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அமலேக்கின் வல்லமை ஆமென் எல்லா மோவாபிய வல்லமை எல்லா இயேசுவேலின் வல்லமையை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் உடரப வானத்தின் கீழங்கும் இல்லாதபடிக்கு அமலேக்கினை அழித்து போடுகிற உடைய கரம் உடைய பிள்ளைகளுக்காய் நீட்டப்படுவதாக குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக யெகோவா நிசியே என்னாலும் உமக்கு வெற்றி என்னாலும் உம்முடைய நாமத்துக்கு மகிமை உடரபா ஹந்தரா ஹந்தரா லகதரா எங்கள் ஜெயக்கொடியே எங்கள் வெற்றி கொடியே உடரபா சந்தரா ஓ ஜெயக்கொடியே ஜெயக்கொடியே வெற்றி கொடியே ராலா கபாதன ராபா ஏ பாபா பாலா ரதன ரா ஹந்தரபா ஷே ஹந்தரோ கல்வாரியே மாமா சேகரா என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு நிற்கிற மோசே நீ தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு நிற்கிற மோசே உன் பிள்ளைகள் ஜெயிக்கணும்னா குடும்பம் ஜெயிக்கணும்னா யோசுவா காலேப் ஜெயிக்கணும்னா மோசே நீ தேவனுடைய கோலை பிடித்து நின்றுதான் ஆகணும் உரா ஹண்டரா லகபதனா ஏ பாபா பாலரா உரா பாலரா யார் வாழ்க்கையிலும் அமலேக்கின் கை ஓங்க கூடாது உன் குடும்பத்தின் மேல அமலேக்கின் கை ஓங்க கூடாது ஹalleluya Jesus 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 hallelujah ஆமென் குடும்பத்தின் மேல அமலேக்கின் கை ஓங்க கூடாது ஆமென் மோசே நீ தேவனுடைய கோலை பிடித்து நின்றுதான் ஆகணும் ஓரா லகபதனா ரபா பாபா ரே மாமா கர ஹண்டரா லரா ஓ ரிபா பாபா லரதன ரபா சந்திரா அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அந்நிய பாஷையில மோசே மலையிலிருந்து இறங்கினா அமலேக்கின் இருக்க கூடாது ஓரா ஹண்டா உன் குடும்பத்துக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாய் உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் உன் எதிர்காலத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற அமலேக்கிய நாவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். Glory, glory, glory. யெகோவா நிசி சொல்லு, யெகோவா நிசின்னு சொல்லு, யெகோவா நிசின்னு சொல்லு. Shala kara hanta rababa eba bala hanta na rakabala hanta na riyala raha eba lara எது செஞ்சாலும் அமலேக்கின் கை விரோதமா இருக்குதா, எதுல முன்னேற்றம் இல்லாம இருக்குதா, இயேசுவின் சத்தம் ஓங்குதா, கவலைப்படாதே. நீ தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு நில்லு, தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு நில்லு. உனக்காய் கர்த்தர் யுத்தம் செய்வார். Jesus.
ஓ ரபல ஹண்டரப சந்திர பிரைஸ் பண்ணுங்க பிரைஸ் பண்ணுங்க ஹalleluya எங்களுக்கு ஜெய கொடி ஏற்றுகிறவரே ஜீசஸ் ஜெய பலமானவரே எங்கள் எண்ணங்கள் எல்லாம் தரையில போடுறோம் எங்கள் எண்ணங்கள் எல்லாம் தரையில போடுறோம் உங்க வார்த்தையை எங்களுக்குள்ள வைக்கிறோம்பா ஜீசஸ் 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 நடக்காது முடியாது அவ்வளவுதாங்கிற எண்ணத்துல தரையில போடு செய்வேன் என்று சொன்னார் அல்லவா வார்த்தையை தூக்கி உனக்குள்ள வை la hantara kababa eboloro shatanaraba lariatanara glory 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 hallelujah 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 ora bala handaraba kabarobolo riatanara deva bala nil deva bala jesus உன்னை முடங்கி கிடக்க வைக்க பார்த்தா கர்த்தர் விட மாட்டா அன்னைக்கு எலியாவை தட்டி எழுப்பி சாப்பிட வச்சது போல முடங்கி கிடக்கிற உன்னை இன்னைக்கு தட்டி எழுப்பி இருக்கிறா நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ முடங்கி கிடந்தது போதும் Jesus hallelujah 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 rabashelara hallelujah hallelujah Jesus Jesus வார்த்தை பிடித்துக் கொண்டிருந்த பார்வோனால இந்த கோலை உடைக்க முடியல எப்படி முடியும் முடியாது அமலேக்கினால இந்த கோலை பறிக்க முடியல முடியாது இது அக்கினியிலிருந்து வந்த கோல் 7 முறை புடமிடப்பட்ட கோல் இது ஜீவனுள்ள கோல் rala kabatana rantana rala kadaraba rebala riantana raba come on worship him விடுதலையோடு விடுதலையோடு shara kala riantana raba handara அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அந்நிய பாஷையில leriba sheba riantana ra hantara lara kabadara glory 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 hallelujah 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 ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளு ஆண்டவருடைய வார்த்தை அமலேக்கு வந்துட்டா என்ன பண்ண போறீங்க மோசேஸ் சொல்ற நான் தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு நிற்பேன் நான் தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு நிற்பேன் எனக்கு வேற என்ன செய்ய முடியும் எனக்கு வேற ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு நிற்பேன் நான் கீழே இறங்கும் போது அமலேக்கன் இருக்க மாட்டான் அமலேக்கன் இருக்க மாட்டான் அமலேக்கன் இருக்க மாட்டான் நீ உன் ஜெப அறையிலிருந்து வெளியே வரும்போது அமலேக்கன் இருக்க மாட்டான் யுத்தம் கர்த்தருடையது Rakabala rakabala ra shandarala radadara e balariyantanara ஓ கொஞ்சம் அந்நிய பாஷையில் ஆவியானவர் அசைவாடுகிறார் உன் குடும்பத்தின் மேல ஜெயக்கொடி யெகோவா நிசி என்று எழுதப்படுகிறது ரேமா ஹண்டரா ரலகபதரா நீ ஆராதிக்க துவங்கும் போதே சத்துரு விழுந்துருவான் ஆமென் வகபயந்துரோ ஏடுரா ஏடுரா ஹந்தரே glory ரிகஹந்துர பல ஷிகலகதுரியா யெகோவா நிசியே
எங்கள் ஜெயக்கொடியே, வெற்றி சிறந்தவரே, நீ முடங்கி கிடக்க கூடாது. ஹல்லேலூயா. எலியா ஒரு செயலை செய்தது நிமித்தமாய்தான் இயேசுவேலுக்கு இந்த கோபம். ஆண்டவர் தட்டி எழுப்பி போங்கிறார். எலியாவன் என்ன செஞ்சு அதை செய், இயேசுவேலை நான் பார்த்துக்கிறேன்ட்டார். ஆமென். நீ என்ன செய்யறியோ அதை செய். நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். Jesus, hallelujah, hallelujah. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் தள்ளிட மாட்டார், நிலையிலும் என்னை தள்ளிட. அப்படியே ரெண்டு கைகளை விரித்து கண்களை ஏறெடுத்து, உலகமே உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார், தாய் தந்தை என்னை மறந்திட மாட்டார், மறந்திட. உலகமே உலகமே என்னை விட்டு கொடுக்க மாட்டார், தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். இயேசு என்னை ஒருபோதும். ஆமே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ஒருபோதும் கடைசி உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்துல வச்சு இப்போ 2 நிமிஷம் நீங்க ஆண்டவர்ட்ட பேசுங்க. கொஞ்ச நேரம் பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்த வார்த்தையை, ஆண்டவர் உங்களுக்கு தந்த வார்த்தையை இப்போ உங்க இருதயத்துல கொண்டு வாங்க, சிந்தையில கொண்டு வாங்க. வேற எல்லாத்தையும் தரையில போட்டுருங்க. நான் இப்படி நினைச்சேன், அந்த எண்ணத்தை நான் தரையில போடுறேன். அது இனி என் தலைக்குள்ள இருக்கக்கூடாது. ஐ லவ் யூ ஃபாதர். பார்வோன் என்ன இருதய கடினப்படுத்தினாலும் மோசே கையில் இருக்கிற கோலை உடைக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். ஆவியான ஒரு பலமாய் இடைபடுகிறதை ஆவியிலே உணர்கிறேன். ஹல்லேலூயா. யோசுவா மாதிரி உன்னால யுத்தம் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா யோசுவா ஜெயிக்கணும்னா மோசே நீ கோலை பிடிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு அநேக யோசுவாக்களுக்கு தெரியவில்லை. அந்த ரங்கத்துல அவன் பெற்றோர் இந்த கோலை பிடிச்சு நிக்கிறதுனாலதான் யோசுவா காலேபெல்லாம் ஜெயிக்கிறான். அவங்களுக்கு தெரியாட்டிலும் பரவாயில்ல. ஆனா நம்பிக்கையோட தேவன் தந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீ ஜெபம் பண்ண ஆரம்பி. நீ ஜெபம் முடிச்சிட்டு வரும்போது அமலேக்கன் இருக்க மாட்டான். அமலேக்கன் இருக்க மாட்டான். யோசுவா இருக்கணும்னா அமலேக்கன் இருக்க கூடாது. அமலேக்கன் இருக்க கூடாதுன்னா நீ ஜெபிக்கணும்.
அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும், இப்படிதான் சத்துரு பார்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் உன்னை வெறுமை அனுப்பல, அக்கினிக்குள்ளிருந்து வெளிப்பட்ட கோல், தேவனுடைய கோலை தந்திருக்கிறார். கரத்தில் பிடித்துக்கொள், தேவ சமூகத்தில் வந்து நில்லு. விடமாட்டா, விடமாட்டா. கர்த்தர் நல்லவர். புரபலரியாத்தனரா. ஆமென், ஆமென். யேசபேலின் சத்தம் சத்தியமாகாது. என்ன அர்த்தம்? அவ என்னதான் முயற்சி பண்ணாலும் அவளுடைய நினைவெல்லாம் வாழ்க்கையில் நடப்பது. தேவன் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ, தேவன் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ. ஆமென், ஆமென். ஹalleluya. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருச்சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நன்றி அப்பா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, எத்தனை நாவு இருந்தாலும் நன்றி சொல்லி தீராது. நீ பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ நல்லவர். எங்களுக்காய் நீர் தந்த உம்முடைய இந்த வசனம் என்னும் கோலுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்களுக்குள்ளே நம்பிக்கை இந்த நாளிலே ஊட்டின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. தேவ பர்வதத்திலே கொண்டு வரப்பட்ட மோசையை வெறுமையை அனுப்பாம இந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு போ என்று சொல்லி அனுப்பினது போல இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து இந்த நம்பிக்கையிலே நாங்கள் திரும்பி செல்லுகிறோம். நாங்கள் நம்புகிறோம், நீர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், நீர் எங்களுக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர், நீர் எங்கள் பயணத்தை தொடர பண்ணுகிறவர். Thank you Father, thank you Jesus, thank you Holy Spirit. ஒவ்வொருவரையும் இப்படியே சாட்சியாய் நிறுத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனதார நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தும். மகிமை கனம் துதி எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.